அனைவருக்கும் வணக்கம். பெரும் இக்கட்டான எதிர்பார்ப்புகளுக்கு இடையேயும் ஷாங்காய் உச்சி மாநாடு, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநாடு வந்து சைனாவில் டியான்ஜின் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடக்குது. இன்றைக்கி வந்து இந்த மாநாட்டுடைய இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாரத பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங், அப்புறம் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின், விளாடிமிர் புட்டின், இந்த மாநாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் தான். ஆக்சுவலாக 10 நாடுகள் கலந்துக்கக்கூடிய இந்த மாநாடு, இந்த ஆர்கனைசேஷன், அதாவது சைனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்த 10 நாடுகள் கலந்துக்கக்கூடிய இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆளுங்கன்னு பார்த்திங்கன்னா சீன அதிபர், ரஷ்ய அதிபர், அதுக்கப்புறம் பாரத பிரதமர், இந்த 3 பேர் தான். மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகுக்கு அவ்வளவா ரொம்ப ரொம்ப அறியப்படாதவங்க. இந்த மாநாட்டு ஒரு இந்தியாவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தின நேரத்தில் நடக்கப்படுது. அதனால் வந்து மற்ற உலக நாடுகளால் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு தூங்காமல் இந்த மாநாட்டை பற்றின விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கிறார். சீனாவுக்கு இந்தியாவுக்கு நேரடி போட்டி நாடான பொருளாதாரத்தில் சீனா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு நட்பு நாடு இந்தியாவுக்கு. எண்ணெய் சப்ளை, ஆயுத சப்ளை, இதெல்லாம் பண்ணக்கூடிய நாடு ரஷ்யா, அதனுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின். இவங்க 3 பேரும் இந்த மாநாட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலக ரகசியம், பெரிய ஒரு ரகசியம். அவங்க வந்து பேசுகிற ரகசியம்லாம் வெளியில் வராது. இந்த மாநாடு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு 50% அபராத வரியோட கூடிய 50% வந்து வரி விதிச்ச இம்போர்ட்டு, இந்தியாவினுடைய ஏற்றுமதி சரக்குகள் அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகும்போது அதுக்கு வந்து வரி வந்து 50% விதிச்சிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இந்தியாவுக்கு உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகள் தான் சைனா, ரஷ்யா. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவையும் சேர்த்துட்டார் அவங்களோட. அப்படிங்கும்போது இந்த 3 எதிரி நாடுகளும் சேர்ந்திருக்கும் போது அவருக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இதில் சீனாவுக்கு நேரடி போட்டி நாடு இந்தியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரஷ்யா வந்து நட்பு நாடு இந்தியாவுக்கு. அப்படிங்கும்போது எப்படி வந்து இந்தியா வந்து சீனாவோட சேரும், ஜின்பிங்கோட எப்படி வந்து நெருங்கிய நட்பு நாடாக மாறும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு நேர் எதிரி நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சீனா. அமெரிக்காவோட சீனா ரொம்ப நெருங்கிய நட்பு நாடாக இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி வந்து இந்தியா வந்து சீனா கூட சேரும் அப்படிங்கிற கேள்வி வந்து உலகம் முழுவதும் நிறைய நாடுகளுக்கு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கூட அந்த கேள்வி இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாநாடு நடக்குது? அதுவும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஜின்பிங்கை சந்திக்கிறார், சீன அதிபரை சந்திக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து சீன வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் கடுமையான வந்து சண்டை நடந்தது. அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இறந்தும் போனாங்க, அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. அதுலேருந்து வந்து சீன அதிபர் ஜின்பிங்கை வந்து அவர் பேசவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. அதே நேரத்தில் சீனாவுக்கும் போகல, அங்கேருந்தும் சீனாலேருந்து ஜின்பிங் வந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவில்லை.
அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு, இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்போது எப்படி வந்து சீனாவோட இந்திய பிரதமரும் இந்தியாவும் சேர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு முதல்ல நமக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கிறது அமெரிக்கா. எவ்வளோக்கு எவ்வளோ நட்பு நாடு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்ததோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய எதிரி நாடு மாதிரி ஆயிருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த 50% வரி. ஏன்னு கேட்டால் இந்த 50% வரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் சீர்குலைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அமெரிக்காவுக்கு இந்த வரி திட்டம். அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இந்தியா வந்து சீனாவோட நட்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்போ 3 பேரும் சேர்ந்து, அதாவது இந்தியா, சீனா, ரஷ்யா 3 பேரும் சேர்ந்து முதல்ல அமெரிக்காவை ஒழிப்போம், அமெரிக்காவை முதல்ல ஒழித்து கட்டுவோம். அதுக்கப்புறமா வந்து நாம் யார் பெரிய ஆளுங்கிறத பார்த்துக்கலாம், நீயா நானா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாக்களையும் நடக்கும், நிறைய ஸ்டோரிகளையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். மொத்தமாக இந்த 2 பேருக்கு 3 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். ஆனால் இந்த 3 பேருக்குமே சேர்ந்த ஒரு பொதுவான ஒரு பெரிய எதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த 3 பேருக்கும் பொதுவான எதிரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. இந்த அமெரிக்காவை முதல்ல ஒழிச்சு கட்டுவோம், அவனை சோழியை முடிப்போம். அதுக்கப்புறமா நமக்குள்ளே நம்ம நீயா நானா யார் பெரிய ஆளுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போது நம்ம பார்க்குறோம். இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் இப்போது ஒற்றுமையாக இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சோழியை முடிக்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவில் பெரிய அளவில் அவர் வந்து மாற்றிருப்பார் போல இருக்குது. ஏன்னா அமெரிக்க துணை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதிபராக பதவி ஏற்றுக்கிறதுக்கு அமெரிக்காவை வழிநடத்துக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி அவருக்கு சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதுதான் காரணமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை அப்படின்னா இப்போது அமெரிக்க நீதிமன்றம் வந்து பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளுக்கு அதிகப்படியான வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் ட்ரம்ப்புக்கு கிடையாது, இது வந்து எல்லை மீறிய அதிகாரம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் விதித்த வரி வந்து செல்லாது, ஆனால் இதுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரி விதித்தது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வகை வந்து இந்த வரியெல்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இப்போது ஏற்கனவே இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து இப்போ 27ஆம் தேதிக்கு அப்புறம் விதிக்கப்பட்ட 25% அபராத வரியுடன் கூடிய அந்த 50% வரி, இது எல்லாத்தையும் வந்து அவங்க திருப்பி கொடுக்கணும். அமெரிக்கா எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அதிகப்படியாக வரி விதித்தாங்களோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் இது ஒரு பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். அதனால் இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கே ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இந்த சைனாவில் டியான்ஜின் நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த 10 நாடுகளுடைய மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு உலக நாடுகளால் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனா, இந்தியா, ரஷ்யா இந்த 3 பேரும் கலந்துக்கிட்டு இந்த நேரத்தில் என்ன வந்து டிசைட் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான ஒரு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை ஒரு திட்டங்களை வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அமெரிக்காவே இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கண்ணாபின்னான்னு உளறிட்டுருக்கார் அவர். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நடுக்கத்தில் இருக்குது, என்ன செய்வோம் தெரியாமல் ஒரு பதட்டத்தில் ஒரு நடுக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இன்றைக்கி 3 நாடுகளும் சேர்ந்துருக்குது அமெரிக்காவை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான். சீக்கிரமாக இந்த மாதிரியான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத இந்த மீட்டிங் முடிந்த பிறகு இந்த 3 நாடுகள் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த திட்டங்களை, அடுத்தடுத்த முடிவுகள்லேருந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.